ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிம்பிள் க்யூர் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா டேர்ன் ஆகும் சில பேருக்கு. ஸோ அதை சரி பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், அதெல்லாம் விட ஒரு 3% 4% இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும். ஏன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ வந்து அப்படியே டோட்டலாக வந்து சரி பண்ண முடியாது. நம்ம வந்து ரெகுலராக கண்டினியூஸாக பண்ண தான் சரி பண்ண முடியும். டார்க் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மீடியம் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு வந்து தெரியாது டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறது. கொஞ்சம் ஃபேர் டோனாக இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே ஓப்பனாக வந்து தெரியும். ஸோ இப்போ எப்படி வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எதனால் சடனாக நம்மளோட அண்டரை சுற்றி மட்டும் டக்குன்னு டார்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற அந்த ஒரு பிளேஸில் உள்ள நர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் சடனாக வந்து அந்த இடம் வந்து டார்க் ஆகிடுது. நம்ம நார்மலாக வந்து ஃபேஸ் பேக் போடும்போது கூட நம்ம கண்ணை சுற்றி எம்டியாக விட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து போடணும். பிகாஸ் அந்த இடத்துல போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதாலையோ ஃபேஸ் பேக் போடுறதாலையோ அது வந்து ரிமூவ் ஆகாது, இன்னும் தான் வந்து டார்க் ஆகும். ஸோ அதனால் ஃபேஸ் பேக்கில் ஏதாவது நீங்கள் போடுறீங்க, ரெகுலராக போடுறீங்க அப்படின்னா கண்ணை சுற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம், ரிமூவ் ஆகும் அந்த டார்க்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஆகாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்ஸ் அதெல்லாம் வந்து கண்ணை சுற்றி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணுறதா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது, இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுறதாலையோ அந்த ஆயில்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து என்னென்ன எப்படி எந்த மெத்தடில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம், கீ. ஸோ கீயை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸை நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். உங்களோட 2 ஹேண்ட்லேயுமே ரிங் ஃபிங்கரில் வந்து லைட்டாக கீயை வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி வந்து பொறுமையாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே வரணும். இதை நம்ம வந்து 30 நாளுக்கு வந்து கண்டினியூஸாக பண்ணணும். ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 30 நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சமாக வந்து மறைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அது ஒரு செட் ஆகிடும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ண உங்களுக்கு அது வந்து இல்லாமலே வந்து போயிடும். கீக்கு பதிலாக ஆயில்ஸ் வந்து வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி ஆல்மண்ட் ஆயில் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் கோகோனட் ஆயிலை விட ஆல்மண்ட் ஆயில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே அதே மாதிரி தான், உங்களோட ரிங் ஃபிங்கரில் வந்து டிப் பண்ணி லைட்டாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து ஜென்டலாக பண்ணணும். நீங்கள் பண்ணும்போதே வந்து ஃபீல் பண்ணலாம், அப்படியே கண்ணை சுற்றி அப்படியே ஹீட்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகிறதால கொஞ்சம் ஹீட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வந்து ஹீட்னஸ் வந்து ஃபீல் ஆகணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுறது வந்து அது எஃபெக்டிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ரா மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பாலை எடுத்துகிட்டு அதில் வந்து காட்டன் வச்சு டிப் பண்ணி உங்களோட ஐயை சுற்றி நீங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இதுவுமே டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்கணும் அப்படின்னு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்மளோட லைஃப்பில் வந்து இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து அவங்க பர்சனல், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நேச்சுரல் மெத்தடில் எப்படி டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து அது ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஒரு நாள் விட்டு விட்டு பண்ணுறது, 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் சரியாகாது. ஃபேஸ் பேக்காக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேஸ் பேக்லாம் கூட ரெகுலராக எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ டார்க் சர்க்கிள்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இது இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தடில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம், கர்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து மசாஜ் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே வந்து போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப்பாவோ ஃபேஸ் பேக்காவோ நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது இன்னுமே டார்க்காக தான் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.